மகர ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். மகர ராசி நபர்களை பொறுத்தவரை தனஸ்தானங்கிறது வலுவாக மாறுது. புதன் சுக்கரனுடைய காம்பினேஷன் மகர ராசி நபர்களுக்கு எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல உள்ள நல்ல விஷயங்கள்ல கை கொடுக்குற மாதிரி வரும், சோட போகாது. அதே போல் ஜென்ம ராசியில் இருந்த செவ்வாய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுது. அதனால் முட்டாள்தனமான சில விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா மகர ராசி நபர்கள் இந்த முட்டாள்தனமான சில சூழ்நிலைகளை விட்டு வெளியேற மாதிரியான ஒரு வார அமைப்பாக இந்த வார அமைப்புகள் இருக்கும். முன் யோசனை, முட்டாள்தனம், இந்த மாதிரி விஷயத்தில் நீங்களே போய் ஏதாச்சும் சொதப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது தப்பு அப்படி என்பது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிப்பீங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோம், முட்டாள்தனம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி விஷயத்துலேருந்து இந்த வாரத்துலேருந்து கொஞ்சமாக வெளியேறி கொஞ்சம் டெக்னிக்கலாக நேக்காக சம்பாதிக்கிறது, நேக்காக வாழ்வது, கொஞ்சம் டெக்னிக்கலாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். புதன் சுக்கரன் கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு 9-10 கூடிய கிரகம். ஸோ ஜீவனத்தையும் பாக்கியத்தையும் குறிக்கக்கூடிய 9-10 கூடிய கிரகம் அது 2ஆம் இடத்துல இருக்குது. இந்த வாரம் சொல்லிக்கிற மாதிரியான பண வரவு மகர ராசி நபர்கள் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஒரு லெவலுக்கு ஏற்ப கொஞ்சம் கூடுதலாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது பணம் கொஞ்சம் புழக்கம் கொஞ்சம் ஆரம்பிக்கிறது மகர ராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில் இருந்து அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது வரைக்கும் பணம்லாம் எங்கள்கிட்ட புழங்கலையா, நாங்களாம் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த புழக்க அமைப்புகள்லாம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சில டைட்டான சூழ்நிலைக்கு மத்தியில் கொஞ்சம் பணம் கொஞ்சம் வந்துட்டு போணுச்சுன்னா பொருளாதார அமைப்பு கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா பாக்கெட்டுக்கு. அந்த மாதிரியான அமைப்புகள் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், எடுத்த ஸ்டெப்பு, இல்லை நீங்கள் பாடுபட்டது, உழைச்சது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு பலன் கிடைக்கணும் இல்லையா. அதற்கு பக்கபலமாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொருளாதார அமைப்புகள், பண புழக்க வழக்க அமைப்புகள் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். ஸோ நீங்கள் எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தில் கொஞ்சம் துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபாடு காட்டினீங்கனாக்கா அந்த விஷயங்கள் கண்டிப்பாக மைனஸாக போகாமல் ப்ளஸ்ஸாக தான் கை கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மகர ராசிக்கு. ஸோ 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிறதுனால குடும்ப பிரச்சனைகளும் பொருளாதார பிரச்சனைகளும் ஒரு சேர சமாளிக்கக்கூடிய வகையில் இந்த வார அமைப்புகள் மாறுது. ஒரு சில நபர்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும், ஆனால் குடும்ப அமைப்பு சரியிருக்காது. ஒரு சில நபர்களுக்கு குடும்ப அமைப்பு நல்லாயிருக்கும், அந்த குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கான சரியான பொருளாதார அமைப்புகள் சரிவர அமையாது. இதில் பாதி அதில் பாதின்னு போட்டு கொஞ்சம் மன உளைச்சலோடு ஓடிட்டுருக்கும். அந்த மாதிரி அமைப்புகள் இல்லாமல் சில விஷயங்கள் உங்களுக்கு ரெண்டுமே சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரத்தை எடுத்துக்கலாம். ஸோ மகர ராசிக்கு நல்ல பலன்கள் தான் இது. ராகுவோட சேரக்கூடிய இந்த புதன் சுக்கரனுடைய காம்பினேஷன் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய விஷயங்கள், புதுமையான விஷயங்கள், இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான சில விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு சில எதிர்பாராத உயர்வுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மகர ராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக நிலைகள் இருக்குது. எதிர்பாராத ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான வகைகளில்